ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் கீர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, மில்க்கு, கீ, சுகர், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து 1/2 kg கேரட் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பீல் பண்ணி வச்ச கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா கேரட்டையுமே நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பேனில் கீ விட்டுட்டு அதில் வந்து கேஷ்யூ, பாதாம் இதை வந்து நான் சும்மா அதை வந்து ஒரு பல்ஸ் மிக்ஸ் ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன். நீங்கள் வந்து இந்த நட்ஸை வந்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டில் அந்த கீர் குடிக்கும்போது, அதாவது எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து கீ விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீ விட்டுட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கேரட்ல வந்துட்டு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கணும். ஒரு கப் வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் வந்து நான் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் அவ்வளோ எடுத்து. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அன்றைக்கி அதிகமாகிடுச்சு. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். அப்போ தான் வந்து அந்த கீர் கன்சிஸ்டன்சியில் வரும் இல்லையா. ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த நட்ஸை வந்து மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த ஸ்வீட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லோ கலர் ஹார்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, பாய். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு.